அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தையோட இதயத்தடுப்பு, அதாவது ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா குழந்தைக்கு இதய துடிப்பு எப்போது வரும், எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சிலருக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகிறப்போ பேபிக்கு இன்னும் ஹார்ட் பீட் வரல, நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஒரு 5 days 10 days போய் வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது எவ்வளவு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். பீரியட் டிலே ஆகி ஒரு 5 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்சி கிட்டு வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தர்ணீஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போல்லாம் 45 days ஸ்கேன் பண்ணுவோம்ல, அதெல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை. டைரெக்டாக 3rd month தான் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த 45 days எடுக்கக்கூடிய ஸ்கேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அதனால் நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு பீரியட் டிலே ஆகிருக்கு, உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்கன்னு நீங்கள் வீட்டில் 2 நாள் 3 நாளில் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய்க்கோங்க. 45வது நாளில் எடுக்கக்கூடிய ஸ்கேனில் உங்களுக்கு குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய ப்ரெக்னென்சி எங்கே பதிஞ்சிருக்குது, ஐ மீன் உங்களுக்கு டியூப்பில் ஒரு சிலருக்கு அந்த எக்கு ஸ்பெர்மும் ட்ராவல் பண்ணி போகுது இல்லையா, அந்த டியூப்லேயே சிலருக்கு அது அப்படியே கருவை உருவாக ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். அது கரெக்டாக கர்ப்பப்பையில் போய் பதியணும். அது இல்லாமல் டியூப் ப்ரெக்னென்சியாக இருக்குதா அல்லது உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்திருக்குதா, இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த 45வது ஸ்கேனில் தெரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் தான் சொல்லுவாங்க பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத. சரி, பேபிக்கு எப்போ ஹார்ட் பீட் வரும் அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி 50வது நாளில் மேக்ஸிமம் வந்துடும். 7 அல்லது 8 வாரத்துக்குள்ளே உங்களுடைய குழந்தைக்கு ஹார்ட் பீட் தெரிய ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 8 weeks தான், அதுக்கு மேலே கிடையாது. நீங்கள் டாக்டர் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போது நாள் கணக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் பீரியட் ஆன முதல் நாளிலிருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த 1 மாதம் முடிகிறப்போ 30 நாள் ஆகிக்குதா, அடுத்து 10 நாள் ஒரு 5 நாள் டிலே ஆகி போயிடுறீங்கன்னா அது 35 நாள், 10 நாள் அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா 40 நாள் ஆயிரும். அப்படி பார்த்தா 4 5 6 7 வாரத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. டோட்டலாக 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளே உங்களுடைய பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு இரகுலர் பீரியடில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். எப்போ உங்களுக்கு கரெக்டாக ஓவலேஷன் நடந்திருக்குதுன்னு தெரியாது. அப்போ உங்களுக்கு கரு ஃபார்ம் எப்போ சரி எவ்வளோ நாள் ஆயிருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். 7 வாரங்கிறது 8 வாரம் அந்த மாதிரி ஆகும். 8 9 வாரம் அப்படிங்கிறப்ப அது மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் சொல்கிற நாள் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்கேனில் பார்க்குறப்போ கருவோட வளர்ச்சி வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் இரகுலர் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ப்ராப்பராக பார்த்தோம்னா 2 மாதத்துக்குள்ளே உங்களுடைய குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துடும். வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 2 மாதத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் ஹார்ட் பீட் வந்துருச்சா இல்லையான்ட்டு. சப்போஸ் வந்துருச்சுன்னா ஓகே, வரல அப்படின்னா அப்புறம் டாக்டர்ஸே சொல்லுவாங்க இந்த கரு ஒரு ஆரோக்கியமான கருவாக ஃபார்ம் ஆகலை, அதனால் இந்த டேப்லெட் கொடுத்து குழந்தைய வர வச்சுருவாங்க. இதுதான் எல்லாத்துக்குமே நடக்கிறது. எதனால் ஹார்ட் பீட் வர்றதில்ல, இதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா, ஃபுட் மூலம் இதை நம்ம சரி பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதை ஃபுட் மூலமெல்லாம் சரி பண்ண முடியாது. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறீங்க இல்லைங்களா, உங்களுடைய எக்கும் ஹஸ்பண்டோட ஸ்பெர்மும் ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னாலும், ரெண்டுமே குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் அதுக்கு ஒரு முழுமையான குழந்தைய உருவாகும். அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது, குரோமோசோம் ப்ராப்ளம், இம்பர்ஃபெக்டாக குரோமோசோம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைக்கு ஹார்ட் பீட் வராது. அதனால தான் தானாக மிஸ்கரேஜ் ஆகிறது. அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் அதனால தான் வருது. மற்றபடி இதனால் நம்ம ஃபுட்டு மூலம் அதை சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் பீட் வராமல் குழந்தைய தானாக வர வச்சுருந்தாலும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது மிஸ்கரேஜ் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னாலும் அகெயின் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாதா அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் சரியாகி 1 or 3 monthsலேயே ப்ரெக்னென்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கும் நீங்கள் திரும்பவும் ப்ரெக்னென்சி டிலே ஆகும் அப்படிங்கிறத நினச்செல்லாம் பயப்பட வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹார்ட் பீட் வரதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பீரியட் ஆனதுலேருந்து 50-55 daysக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் ஹார்ட் பீட் வந்திருந்துருக்கணும். அதுதான் கரெக்டானது. செக் பண்ணிக்கோங்க. 45 days எடுக்கக்கூடிய ஸ்கேனை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஃபோலிக் ஆசிட் கரெக்டாக எடுத்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயர்லி ப்ரெக்னென்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதிகமாக லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்காதீங்க. உங்கள் பாடியை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. டாக்டர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்காதீங்க. இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதும். பேபி நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.